ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் நம்ம ஹீரோயினுக்கு எல்லா உண்மையுமே தெரிஞ்சிருக்கும். அதான் அவளுடைய அம்மா இறந்து போனதுக்கு அவள் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலேயே நம்ம ஹீரோயினுக்கு இப்போ ரொம்ப கோவம் வந்துருச்சு. அன்றைக்கி உன்னோட உயிரை காப்பாற்ற போய் தாண்டா என்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவுக்கு ஹீரோயினை வந்து சமாதானப்படுத்திட்டே இருக்கான். இதில் நான் மட்டும் என்ன பண்ண முடியும், நானும் ஒரு பாதிக்கப்பட்டவன் தான், தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு, என் கூட பேசு அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருந்திருப்பான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வெப்பன்ஸ் உருவாக்கக்கூடிய லேடியோட காட்டில் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த லேடியும் வந்து கொஞ்சம் சமாதானப்படுத்துறாங்க. இதே மாதிரி நீ இன்னும் எத்தனை நாள் இருக்கலாம்னு நினைக்கிற, உனக்கு பிடிச்சவங்கள நீ தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணாத, அப்புறம் நீயே அது ஃபியூச்சர்ல நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவ. இந்த வாழ்க்கைன்றது எல்லாருக்கும் ரொம்ப நாள்லாம் இருக்க போறது கிடையாது. இருக்க போற கொஞ்ச நாள் வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போயேன். எதுக்காக தேவையில்லாம இந்த கசப்பான பழைய நினைவுகளை நினைச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இங்க பாருங்க, நீங்க சொல்றதெல்லாம் ஓரளவுக்கு கரெக்டாக தான் இருக்கு. ஆனா நேத்து அந்த ஹீரோவை நான் இப்படி அவாய்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க இதை பேசுறீங்க பாத்தீங்களா, அதை பார்த்தா தான் எனக்கு காமெடியா இருக்கு. நாங்க ரெண்டு பேரும் ஏதோ லவர்ஸ் நினச்சி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்களா என்ன? அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. அவன் ஜஸ்ட் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் தான், சரியா? அதுவும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இல்லை, ஏன்னா நான் பேய் ஓட்டுற வேலையை பார்க்க போகிறது இல்லை. நான் முன்னையே உங்ககிட்ட சொன்ன மாதிரி தான், இதுக்கப்புறம் நான் எதை பற்றியும் யாரை பற்றியும் கவலைப்பட போகிறது கிடையாது. ஆன்மாக்கள் எப்படி போச்சுன்னா என்ன, எனக்கு தேவையில்லாதவங்க எக்கெடுக்கிட்டு போனால் எனக்கு என்ன, நான் பாட்டுக்கு ஒரு ஊராக சுற்றி ஜாலியாக இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பாட்டுக்கு அங்கேருந்து போகும்போது, இதே நேரத்தில் நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டை காட்டுறாங்க. அவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஒரு ஃபோட்டோ வச்சு ஒரு மாதிரி அனலைஸ் பண்ணிட்டு இருக்கிறான். அது என்ன ஃபோட்டோனா, அந்த கடங்காரன் இருக்கான்ல, அந்த ஹீரோவுடைய அங்கிள் டாக்குமெண்ட்டை கூட வந்து திருடிட்டு போயிருப்பான். ஸோ அந்த கடங்காரன் கூட வேலை பார்க்குற சில அடியாட்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவன் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி, அவங்க எல்லாருமே வேலை பார்க்குற மாதிரி இன்னொரு பிளேஸ் ஏதோ ஒன்று இருக்கும் போல். ஸோ அந்த பிளேஸை தான் வந்து இவன் இந்த இமேஜில் வந்து கண்டுபிடிச்சிருக்கான். அந்த அட்ரஸை மாட்டினானா எப்படியோ அவனுடைய ஆட்கள் இருக்க அட்ரஸ் எனக்கு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக இப்போ அவன் அங்கே தான் இருப்பான். அவன் எப்படியாவது அங்கே போய் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த இடத்துக்கே டேரெக்டாக நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு போகிறான். அங்கே என்ட்ரன்ஸில் இவனோ ஒருத்த உட்காந்துட்டு இருப்பான். அவங்ககிட்ட டேரெக்டாகவே நம்ம அடியாளுடைய ஃபோட்டோவை காட்டி, இவனை நீங்கள் பார்த்துருக்கீங்களா, அவன் இங்கே தானே வருவான், நீங்களாம் ஒரே ஃப்ரெண்ட்ஸ் தானே அப்படின்லாம் கேட்கும்போது, இல்லை நான் இவனை பார்த்ததே இல்லை, ஒழுங்காக இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டை துரத்துறதுலேயே தான் அவன் குறியாக இருக்கான். பட் இருந்தாலும் நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு விடுற மாதிரி தெரில. அங்கே போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் அவனுடைய வண்டியில் அந்த கேமராவை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும்போது இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வரான். அதாவது அந்த அடியால் கூட எப்பயுமே க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒருத்தன், அந்த லாங் ஹேர் வச்சிருப்பான்ல, ஸோ அவன் வரான். அவன்கிட்ட பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இடத்துல இருந்தவன் வந்து சொல்லிடுறான் எல்லா விஷயத்தையும். இந்த மாதிரி உன் ஃப்ரெண்டு அந்த கடங்காரன் இருக்கான்ல, அவனை தேடி இப்போ ஒருத்தன் வந்துட்டு போனா, எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு, உன்னையும் தேடி வருவான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த பக்கம் அந்த வீடியோவில் இவன் எல்லாத்தையுமே பார்த்துடுறான். ஓ, இவன் அந்த கடங்காரன் கூட இருக்கவன் தானே, இவனை நான் ஃபாலோ பண்ணேன்னா கண்டிப்பாக அந்த கடங்காரனை கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவனை ஹீரோட ஃப்ரெண்டு ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கே அது தெரிஞ்சிச்சு, எவனோ ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரனை ஒரு சந்திலேயே மடக்கி பிடிச்சி அடின்னு அடிக்கிறான். மூக்குலேருந்து அவனுக்கு ரத்தமே வந்துடுது. டேய் யாரா நீ, இதுக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டை பற்றி வேற என்னோட இடத்துல வந்து விசாரிச்சிருக்க, அது மட்டும் இல்லாமல் இப்போ என்ன வேற ஃபாலோ பண்ணிருக்க, உனக்கு என்னடா வேணும் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் அடிக்காதீங்க, நான் ஒன்றும் உங்களுடைய எதிர்க்கியாங்கலாம் கிடையாது, எனக்கு தேவையான டாக்குமெண்ட் உங்களுடைய ஃப்ரெண்டு அந்த கடங்காரங்கிட்ட இருக்குது, அதை எப்படியாவது வாங்கி கொடுத்துருங்க, நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை நான் கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லும்போது இந்த அடியாலும், ஓ அப்படியா விஷயம், சரி ஓகே, நான் அந்த கடங்காரங்கிட்ட போய் கேட்டு வரேன், நீ உடனே அமௌண்ட் ரெடி பண்ணி வச்சிரு, சரியா, நான் அந்த டாக்குமெண்ட் உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லும்போது இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறான். அந்த இடத்துல அவங்ககிட்ட இருக்க எல்லா பாஸ் புக்கையும் எடுத்து வச்சு பார்க்குறான். ஐயோ, நான் ஒரு வீடு வாங்குறதுக்காக தானே இவ்வளோ பணத்தையும் சேர்த்து வச்சிருந்தேன், பட் இருந்தாலும் இப்போ வேறு வழி இல்லை, ஹீரோவுக்காக நான் இதை பண்ணி தான் ஆகணும், அவன் அங்கிளுடைய சாவுக்கு நியாயம் கிடைக்கணும்னா கண்டிப்பாக அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த பாஸ்புக்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ ரொம்பவே சோகத்தோடு அங்கே வரான். என்னடா ஆச்சு, ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு போயிட்டு சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ அவனுடைய மனசில் இருக்க கஷ்டங்கள் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கிறான். நான் ஹீரோயினை தான்டா பார்க்க போயிருந்தேன், அவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி என் கூட பேச வைக்கலாம் அப்படின்னு நினச்சா அவள் என் மேலே பல மடங்கு கோவத்தில் இருக்காடா. இன்னும் சொல்ல போனா என்னை பார்க்கும்போது எல்லாமே அவளுடைய அம்மாவை கொலை பண்ணது தான் ஞாபகம் வருதுன்னு சொல்கிறாடா. இப்படிலாம் பேசினா நான் எப்படி அவள் பக்கத்திலே போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ அழுவாத குறையா பேசும்போது அவனுடைய ஃப்ரெண்டும் சரி விட்றா மச்சான், எல்லாமே சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவனுக்கு அதெல்லாம் பேசிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா இந்த சேர்மேன் வந்துட்டு நம்ம ஹீரோயினோட வீட்டு சுற்றி இருக்கக்கூடிய இடத்த தானே வந்து இப்போ ஆக்கிரமிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுக்கு அப்புறம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய கொஞ்சம் நெஞ்ச பேரும் அவங்களுடைய நிலம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சேர்மேனுக்கு எழுதி கொடுத்துட்டு அந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. இப்போ கடைசியாக இருக்கிறது அந்த பாட்டியோடைய லாட்ஜ் மட்டும்தான். ஸோ அந்த பாட்டி அவங்களுடைய ஹஸ்பண்ட் மட்டும் உள்ள உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து சொல்றாரு, நீ என்னதாமா நினச்சிட்டு இருக்கிற, இதுக்கு மேலேயும் இந்த சேர்மேனும் அவனுடைய ஆட்களும் பண்ற டார்ச்சரை நம்மளால தாங்க முடியாது, தயவு செஞ்சு இந்த இடத்த நம்ம அவனுங்க கிட்ட எழுதி கொடுத்துட்டு போயிடலாம், கடைசி காலத்தில் கொஞ்சமாவது நிம்மதியாக வாழலாம், நம்மளுடைய பையன் கண்டிப்பாக நம்மளை தேடி வரமாட்டான், அப்படி வரவனா இருந்தா அவன் எப்பயோ வந்திருப்பான், நம்மளை இவ்வளோ நாள் காக்க வச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சேடாக பேசுறாரு. பட் இருந்தாலும் அந்த பாட்டி வந்துட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் வேணா போகிறதா இருந்தால் போங்க, ஆனால் நான் வரவே மாட்டேன், கண்டிப்பாக என் பையன் என்னை தேடி வருவான், நான் இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையே ரிப்பீட்டடாக பேசிகிட்டே இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் அன்னைக்கு நைட்டே யாரோ ஒருத்தன் வந்துட்டு ஒரு மாதிரி காலை நொண்டி நடந்து வந்துட்டு இருக்கான்
மலையில். ஸோ அப்படியே இந்த லாட்ஜுக்கு தான் வரான். வரும்போது உள்ள அந்த பாட்டி க்ளீன்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உள்ள யாரோ வந்ததை பார்த்துட்டு யார் பார்த்து சாப்பாடுலாம் தீந்துருச்சு நீங்கள் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள வந்து அவங்க உட்காரவே செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அந்த பாட்டிக்கு புரிய வருது அது அவங்களுடைய பையன் தான். இவ்வளோ நல்லா தேடிட்டு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த பையன் உட்காந்துட்டு இருக்கிறத பார்த்தோன்னே உங்களுக்கு பயங்கர ஷாக் ஆயிடுச்சு. ஏன்டா இவ்வளோ நாள் ஆச்சு, நீ எப்பயோ வருவேன்னு நினச்சேன், உனக்காக நான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் தெரியுமா, சரி சாப்பிட்டியா, இது சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி போகும்போது திடீர்னு யாரோ கால் பண்ணுறாங்க. இந்த பாட்டியும் அட்டன் பண்ணி பேசும்போது ஹாஸ்பிட்டல்ல தான் பண்ணுறாங்க. இவங்க பையனுடைய பேரை சொல்லி அவங்களுடைய அம்மா தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் எதுக்காக கேட்குறீங்க அப்படின்னு கேட்க, இல்லை உங்கள் பையன் ஆக்சிடென்ட்டில் இறந்து போயிட்டாரு, நீங்கள் வந்து பாடியை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க, என் பையன் இறந்துட்டானா அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா அவன் அப்படியே பேய் மாதிரி கொஞ்சம் தெரியுறான். அப்படின்னா இவங்க பையன் இந்த இடத்துக்கு வர வழியிலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டில் செத்து போயிட்டான் போல. இவனுடைய ஆவி தான் இங்கே வந்திருக்கு. அதை இந்த பாட்டியும் பார்த்துட்டு ஒரு மாதிரி பயங்கர ஷாக் ஆகிட்டாங்க. கட் பண்ண அடுத்த சீனில் இவங்க 2 பேரும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. அங்கே இருக்க மார்ச்சரியில் அவங்க பையனுடைய டெட் பாடி காட்டும் போது இவங்க 2 பேரும் கதறி கதறி அழுகுறாங்க. அட கடவுளே, இவ்வளோ நாள் கழிச்சு நாங்கள் அவனை பார்க்குறோம், அதுவும் இந்த குளத்தில் தான் இருக்கணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீனில் அந்த வெப்பன்ஸ்லாம் உருவாக்குற லேடியோட வீட்டில் தானே ஹீரோயின் இருந்திருப்பா. இப்போ கடைசியாக வந்து அவங்களுக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு நான் இப்போ ஊராக சுத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இந்த லேடிக்கு நம்ம ஹீரோயினோட மேனேஜர் கால் பண்ணி இந்த மாதிரி ஹீரோயின் உங்கள் பக்கத்தில் தான் இருப்பான்னு தெரியும், அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லிருங்க, அந்த பாட்டியோட பையன் கிடைச்சிட்டான் ஆனால் அவன் இறந்து போயிட்டான், அவனுடைய ஃபியூனரல் தான் நடக்குது, அதுக்கு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த லேடியும் அதை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுது. ஏன்னா அந்த பாட்டி அவங்க பையனுக்காக எவ்வளோ காத்துட்டு இருந்தாங்க அப்படின்றத எல்லாத்தையுமே இவ டெய்லியுமே கண் கூட பார்த்து இருந்திருப்பா. ஸோ இந்த பக்கம் இப்போ அந்த பையனுடைய இறுதி சடங்கு தான் போகுது. நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் கூட கலந்துக்கிறாங்க. கடைசியில் நம்ம ஹீரோயின் வரும்போது அவகிட்ட ஹீரோ பேசலாம்னு நினைக்கிறான். ஆனால் ஹீரோயின் எதுவுமே பேசாமல் அப்படியே அவள் பாட்டுக்கு உள்ளே போயிட்டு அவள் பண்ண வேண்டிய முறையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாளா. அப்போ திடீர்னு அவளுக்கு ரொம்ப கோல்டாக ஃபீல் ஆகுது. என்னடான்னு பார்த்தா பக்கத்துலேயே அங்கே பாட்டியோடைய அந்த பையனுடைய பேய் வந்து நிற்குது. ஸோ இந்த பையன் வந்து மேல் உலகத்துக்கு போகலையா, இவனுக்கு அப்படி என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த பையனும் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவையே தான் பார்த்துட்டே இருக்கான் அந்த பாட்டியை. ஸோ அந்த பையன் அவன் அம்மா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கான், அதனால தான் இப்போ வரைக்கும் மேல் உலகத்துக்கு போகாமல் இங்கே இருக்கான் போலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அவள் பாட்டுக்கு டக்கு டக்குன்னு வெளியே வந்துடுறா. அந்த பேயை ஓட்டணும் அப்படின்லாம் அவள் எதுவுமே நினைக்கல. அதுக்கப்புறம் அவளுடைய வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவளும் அவளுடைய அம்மாவும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு ஃபோட்டோவை வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. ஏன்னா அவளுக்கு இப்போ அவன் அம்மா ஞாபகம் வந்துருச்சு போல. ஸோ கொஞ்ச நேரம் அவள் அதை பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது அந்த பாட்டியும் ஃபியூனரில் அவங்க பையனுக்கு பண்ண வேண்டிய சடங்கு எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் அவங்களுடைய லாட்ஜுக்கு தான் வராங்க. அப்போ அந்த நேரத்தில் மறுபடியும் அந்த பாட்டியோடைய பையன் பேய் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்குது. ஸோ ஹீரோயின் ஒரு மாதிரி மறுபடியும் அதை பார்த்துட்டே இருக்கிறா. அவளுக்கு ஓட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வருது. இருந்தாலும் நம்ம வந்து மறுபடியும் இதுக்குள்ளே போகவே கூடாது, இதை விட்டு தள்ளியே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வருது. அப்புறம் நெக்ஸ்ட் இந்த பாட்டியை தான் காட்டுறாங்க. அவங்க பையனுடைய ஃபோட்டோவை வந்து உட்காந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு சில ஃப்ளாஷ்பேக்கை பற்றியும் யோசிக்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருப்போம், இந்த பாட்டியோடைய பையன் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் சண்டை போட்டுட்டு தான் இந்த வீட்டை விட்டு போயிருப்பான், அதனால தான் ரிட்டன் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன சண்டை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பையன் வந்து வேலைக்கு போகாமல் வெட்டியாக தான் இருந்திருக்கான் போல. அதனாலேயே இந்த பாட்டி வந்துட்டு அவனை பயங்கரமாக திட்டிருக்காங்க. ஒரு வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டியாடா, ஏன்டா இந்த மாதிரி வெட்டியாக இருக்க, 4 காசு சம்பாதிக்க தெரியாதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன்லாம் வச்சு பயங்கரமாக திட்டிருப்பாங்க போல. அதுவும் மற்ற நேரத்தில் திட்டிருந்தா கூட பரவாயில்ல, கரெக்டாக அவன் சாப்பிட்ற நேரத்தில் திட்டும் போது அந்த பையனுக்கு மனசே உடஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் அவன் வீட்டை விட்டு ஓட்டான் போல. ஸோ இப்போ இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அன்னைக்கு நான் அந்த மாதிரி ஒன்று திட்டிருக்க கூடாதுடா, நான் எவ்வளோ கேவலமான ஒரு அம்மாவாக இருந்திருக்கேன், எனக்கு மன்னிப்பே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்டே முன்னாடி பார்க்குறாங்க. மறுபடியும் அவங்களுடைய பையனுடைய பேய் வந்து தெரிய ஆரம்பிக்குது. டே நீயாடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்தோடையும் அதே சமயம் பாசத்தோடையும் அப்படியே பார்க்குறாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் காணாமல் போயிடுறான். ஸோ அப்படியே உங்களுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் வியர்டாக இருக்குது. நம்ம பையன் வந்து நம்மளை விட்டு போக மாட்டான், அதுக்கு ஏதோ ரீசன் இருக்குது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம ஹீரோயின்ட்ட டேரெக்டாக வந்து பேசுகிறாங்க. இந்த மாதிரி இப்போ நீ பேய் ஓட்டுற தொழில பண்ணுறதில்ல அப்படின்றது எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் எனக்காக கடைசியாக ஒரு தடவை என் பையனை மேல் உலகத்துக்கு அனுப்புறதுக்கு நீ இந்த பேய் ஓட்டுற வேலையை பார்ப்பியா? அவனுக்கு நான் பயங்கரமான குறை வச்சிருக்கேன், அவனுக்கு ஒரு நல்ல அம்மாவாக நான் நடந்துக்கிட்டதே கிடையாது, ஏன்னா எப்பயுமே நான் அவனை ரொம்ப அவமானப்படுத்துகிற மாதிரி தான் பேசியிருந்திருக்கேன், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணு, நான் அவனை கெஞ்சி கேட்குறேம்மா அப்படின்னு சொல்லி அவங்க அழுது பேசும்போது ஹீரோயின் சரி ஓகே நான் உங்களுக்காக கண்டிப்பாக இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்புறம் நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் தேவைப்படுற கேஜெட்லாம் எடுத்து வைக்கிறா. அந்த புகை போடுறது, அதுக்கப்புறம் அந்த ஹேர் பின்னு, அந்த ஹேர் பின்ல அந்த பையனுடைய பேர், இது எல்லாத்தையுமே வந்து அவள் ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவையும் கூப்பிட்டுருப்பா போல. அவன் வந்து நிற்கும் போது இங்கே பாரு அந்த பையனுடைய பேய் ஓட்டணும், அதுக்காக மட்டும்தான் நான் அவனை கூப்பிட்டேன், வேற எதுவுமே நீ வந்து தேவையில்லாமல் என்கிட்ட பேசாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அவள் பாட்டுக்கு அங்கேருந்து கிளம்பிடுறா. நம்ம ஹீரோவும் சரி இதுக்காவது கூப்பிட்டாலே அப்படின்னு சொல்லி அவனும் திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு ஹீரோயின் பின்னாடியே போகிறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் அந்த பாட்டியோட லாட்ஜுக்கு போயிட்டு அந்த உப்பெல்லாம் போட்டு ஒரு வளையம் ஏற்படுத்திடுறா. அதுக்கப்புறம் அந்த பாட்டியையும் நடுவில் உட்கார வைக்கிறா. அந்த பாட்டி பின்னாடியே தானே இப்போ அந்த பையன் சுற்றிட்டு இருக்கிறான். ஸோ
வச்ச உடனே பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில அந்த பையனுடைய பேய் வந்து அங்க நிக்குது. அந்த அம்மாவ ஒரு மாரி பார்த்துட்டே இருக்கு. அந்த பையனுக்கு ஒரு மாரி கோவம் தான் இருக்குது போல அந்த அம்மா மேல. ஏன்னா, அவன் வீட்ட விட்டு போறதுக்கு மெயினான காரணமே அவங்க அம்மா தானே. ரொம்ப அவமானப்படுத்தி தானே அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த பையனுடைய பேய் வந்ததுனால நம்ம ஹீரோயினும் ஹீரோ கிட்ட இந்த மாரி இப்போ உன் செயின கழட்டு அப்படின்னு சொல்ல அவன் கழட்டுறான். அந்த பேயும் நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போகுது. பட் முழுமையா வந்து அவன் உடம்புக்குள்ள போல. அப்படியே ஒரு மாரி பார்த்தீங்கன்னா, உள்ளேயும் வெளியும் போயிட்டு தவிச்சுக்கிட்டே இருக்குது. ஹீரோயினுக்கு இத பார்க்கும்போது அவ அம்மாவோட ஞாபகம் தான் வருது. ஏன்னா, அவ அம்மாவுடைய பேயும் பார்த்தீங்கன்னா, இதே மாரி தான் யாரோட உடம்புக்குள்ளயும் போல, நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ள போனப்பயும் முழுமையா போயிருந்திருக்காது. இதே மாரி தான் நடந்திருக்கும். ஸோ எதனால இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தோட அவ பார்த்துட்டே இருக்கா. அதுக்கப்புறம் அந்த பேய் பார்த்தீங்கன்னா வெளிய வந்துடுது. நம்ம ஹீரோ மயக்கம் போட்டு விழுந்துடுறான். ஐய்யயோ! டேய் உனக்கு என்னடா ஆச்சு? டேய் டேய் பாதியிலே இப்படி விட்டு போயிறாதடா. தயவு செஞ்சு எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாரி அவன எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த பாட்டியோடைய கையில அவங்க பையனுடைய கேப் ஒண்ணு இருக்கிறத பார்க்குறா. ஸோ அப்பதான் அவளுக்கு ஒரு விஷயமே ரியலைஸ் ஆகுது. இந்த மாரி அந்த பையனுடைய ஆன்மா இப்போ இந்த உலகத்தை விட்டு போகாம இருக்கிறதுக்கான முக்கிய காரணம், அவங்க பையன் மேல அந்த பாட்டி அளவு கடந்த அன்பு வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் அந்த பையனுடைய ஆன்மா இப்போ இந்த உலகத்தை விட்டு வெளியே போக மாட்டேங்குது. நம்ம ஹீரோவோட உடம்புக்குள்ளேயும் போல. இந்த நேரத்துல நம்ம ஹீரோவும் இப்படியே கண் முழிச்சிடுறான். அதுக்கப்புறம் அந்த பாட்டி கிட்ட ஹீரோயின் கேட்குறா, உங்க பையனுக்கும் உங்களுக்கும் என்னதான் நடந்துச்சு? தயவு செஞ்சு எல்லா உண்மையுமே சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாட்டியும் அழுதுகிட்டே எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. என் பையன் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம். நான் தான் அவனை கொன்னுட்டேன். ஆக்சுவலா அவன் வந்து வீட்டில் நல்ல பையனாக தான் இருந்தான். நான் தான் தேவையில்லாம வேலைக்கு போக மாட்டியா, சம்பாதிக்க மாட்டியான்னு சொல்லி அவனை டெய்லியுமே அவமானப்படுத்தி பேசிக்கிட்டே இருந்தேன். அதை தாங்க முடியாம தான் என் பையன் வீட்டை விட்டே போயிட்டான். அன்னைக்கு மட்டும் நான் அப்படி பேசாம இருந்ததுன்னா என் பையன் வீட்டை விட்டு போயிருக்க மாட்டான். அவனுக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷனும் ஏற்பட்டிருக்காது. அவன் இறந்திருக்க மாட்டான். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் யாரு? நான் தான் அவனை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப கில்ட்டா இந்த பாட்டி ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ இவங்களுடைய பையனுடைய பேயும் பின்னாடி இருந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு மாதிரி கண்ணு தண்ணி விட்டுட்டு இருக்குது. ஸோ இன்னைக்கு பேய் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் மறுபடியும் அப்படியே அங்கிருந்து வெளியே வந்துடுறாங்க. அப்படி வரும்போது தான் நம்ம ஹீரோயினுக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது. இந்த மாதிரி இறந்து போன ஒருத்தங்க மேல அதிகமான பாசம் யாராவது உயிரோட இருக்கவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா அந்த இறந்து போனவங்களுடைய ஆன்மா மேல் உலகத்துக்கு போறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும். அது மட்டும் இல்லாம அந்த இறந்து போனவங்களுடைய ஆன்மா இருக்குல்ல, அவங்களும் உயிரோட இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தங்களை விட்டு போகக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்க அதனாலையும் பார்த்தீங்கன்னா மேல் உலகத்துக்கே போக மாட்டாங்க. ஸோ இதுபடி பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் மேல அவ அம்மா அதிகப்படியான பாசம் வச்சிருக்காங்க. அதனால தான் அவங்களால ஹீரோயினை விட்டு போகவே முடியல. இதை நினைக்கும் போது ஹீரோயினுக்கு ரொம்ப கில்ட்டா ஃபீல் ஆகுது. அப்போ என்னால தான் என்னுடைய அம்மா மேல் உலகத்துக்கு போகாம இருக்காங்களா, எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவர் ரூமுக்குள்ள போயிட்டு பொருளெல்லாம் தூக்கி போட்டு உடச்சிக்கிட்டு பைத்தியம் மாதிரி கத்திக்கிட்டு இருக்கா. பேசாம நான் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சு போயிடுறேன், அப்பதான் என்னுடைய அம்மாவும் நிம்மதியா இருப்பாங்க அப்படின்லாம் பேசும்போது நம்ம ஹீரோவும் இதெல்லாம் கேட்டுறான். ஐயோ இவ பாட்டுக்கு டிப்ரெஷன்ல ஏதாவது தற்கொலை இது பண்ணி தொலைஞ்சிட போறா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த அடியாளை காட்டுறாங்க. அப்போ அவங்ககிட்ட பேசுறதுக்காக அவனுடைய ஃப்ரெண்டு எவனோ ஒருத்தன் வரான். அவன் வேற யாரும் இல்லை, இதுக்கு முன்னாடி ஹீரோடைய ஃப்ரெண்டை போட்டு அடிச்சிருப்பான்ல அவனே தான். ஸோ இப்போ அந்த கடங்காரனை பார்த்து அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டு இருக்கானா, இந்த மாதிரி உன்னை தேடி ஒருத்தன் வந்தான்டா, என்னையும் ஃபாலோ பண்ணான். அதுக்கப்புறம் ஒரு மூலையில் அவனை பிடிச்சி அடின்னு அடிச்சு எதுக்காகடா ஃபாலோ பண்ணுறேன்னு கேட்கும்போது, உங்ககிட்ட ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்காமே, அதை நீ கொடுத்தினா அதுக்கு பதிலாக காசு கொடுக்குறேன்னு சொன்னான். நானும் உங்ககிட்ட கேட்டு வந்து சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டு இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது இந்த கடங்காரனுக்கு. நல்ல வேலை அப்போ நான் சேர்மேன்கிட்ட கொடுத்து காசு வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவன் காசு கொடுக்குற மாதிரி கொடுத்து என்ன கொலை பண்ணாலும் பண்ணிடுவான். ஆனால் இவனுங்களை நம்பி கொடுக்கலாம். யார்கிட்ட கொடுத்தா என்ன, நமக்கு தேவையான காசு வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சு பேசிட்டு இருக்கும்போது அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோயின் வந்து நல்லா தூங்கிட்டு இருப்பா. அப்போ ஏதோ சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து வந்து பார்க்கும்போது அங்கே ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டும் அவங்களுடைய திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டேய் நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை நாங்கள் இதுக்கப்புறம் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்ல, ஏய் என்னடா லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்க. ஆமாம் இதுக்கு மேலே வேற என்ன பண்ணுறது, அந்த பார்ட்டியும் அவங்க லாட்ஜை காலி பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களாலேயும் அங்கே இருக்க முடியாதுல்ல, அதனால தான் நாங்கள் உன் இடத்துல ஸ்டே பண்ண போகிறோம் இனிமேல் அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு கடுப்பாக இருக்குது. இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஒரு ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டு நீங்கள் இதை கூட ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா, ப்ளீஸ் நாங்கள் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறோம், எங்களுக்கு இதை விட்டால் வேறு இடமும் கிடையாது அப்படின்லாம் சொல்லி அப்படியே ரொம்ப அழுது கேட்கும்போது அவளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறா. பட் நம்ம ஹீரோ இங்கே வந்ததுக்கான ரீசன், நேற்று நைட்டு நம்ம ஹீரோயின் பேசாமல் நான் செத்து போயிடுறேம்மா, நீயும் இந்த இடத்த விட்டு போயிடுவல்ல, மேல் உலகத்துக்கு போயிடுவல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கத்தி பேசியிருந்திருப்பல்ல அவர் ரூமில், அதெல்லாம் கேட்டு தான் இந்த மாதிரி அவள் தற்கொலை பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக அவளை வாட்ச் பண்ணுறதுக்குனே அவன் கீழே வந்திருக்கான். அது மட்டும் இல்லாமல் அப்பப்போ அவள் என்ன பண்ணுறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அவர் ரூமை வந்து தட்டி தட்டி இந்த மாதிரி எனக்கு ப்ரஷ் வேணும், பேஸ்ட் வேணும், அப்புறம் டீ தூள் இருக்கா, அதுவும் ப்ரூ டீ தூள் தான் வேணும் அப்படின்னு கேட்கும்போது, ப்ரூ கம்பெனிக்காரன் எப்படா டீ தூள் விட்டான், ஏன்டா ஏதோ ஒன்று கேட்கணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கிற, எனக்கு பச்சையாக தெரியுது நீ வந்து சும்மா என்னை வாட்ச் பண்ணிட்டே இருக்க அப்படின்ட்டு, தயவு செஞ்சு என்னை அமைதியாக விட்டு எனக்கு டென்ஷன் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு மூடிடுறா கதவை. அதுக்கப்புறம் நைட்டு எங்கேயோ வெளியே போகிறா. அப்படியே போகும்போது ஹீரோவும் நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவள் பின்னாடியே தொத்திட்டு போகலான்னு நினைக்கும் போது ஹீரோயின் மட்டும் கத்துறா. இருந்தாலும் ஹீரோ கேட்குற மாதிரி தெரில, அதெல்லாம் முடியாது, நீ எங்கே போனாலும் நான் அவன் கூட வந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் சரி வந்து தொலை அப்படின்னு சொல்லிடுறா.
அப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஒரு பார்க்ல உட்காந்து ஊஞ்சல்ல ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அப்படியே அந்த நேரத்தில கொஞ்சம் மனசு விட்டும் பேச ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி பேசின மாரியே தான், "என்ன மன்னிச்சிடு. நான் அந்த விஷயத்தில கண்டிப்பா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா, அந்த டைம்ல இது எல்லாமே என் கண்ட்ரோல்லே இல்லாம நடந்துச்சு. மேபி எனக்குள்ள அந்த பேய் இருந்தப்போ, நான் கான்ஷியஸ்ல இருந்திருந்தேன் அப்படின்னா, கண்டிப்பா உன் அம்மாவ தேடி நான் அங்க வந்திருக்க மாட்டேன். அதுவும் இல்லையா, அதனால உன் அம்மாவுக்கு உயிர் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா, நான் அந்த டைம்ல என்னோட உயிர கூட குடுத்திருப்பேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. அன்னைக்கு நடந்த இன்சிடென்ட்க்காக நீ இன்னைக்கு என்ன வெறுக்காத. அதுக்கும் எனக்கும் சத்தியமா சம்மந்தமே கிடையாது. உண்மையாவே எனக்கு என்ன நடக்குது அப்படின்ற எல்லாமே தெரிஞ்சிருந்துச்சுன்னா, நான் சத்தியமா உன் அம்மாவ சாக விட்டுருக்க மாட்டேன். நான் கூட செத்திருப்பேன் அப்படின்லாம் அவன் ரொம்ப கொஞ்சம் கில்ட்டா ஃபீல் பண்ணி பேசும்போது, ஹீரோயினுக்கும் இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும். இருந்தாலும் அவளால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் வந்து ஒரு மாரி ஹீரோவ அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ இவனே வந்து என்ன மாரி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், என்னுடைய அம்மா இறந்து போனத நெனச்சு. அதனால இப்ப இவன அவாய்ட் பண்ணி எதுக்காக நான் மறுபடியும் இவன வந்து இன்னும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி வேற என்னடா பண்ண முடியும் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி அவளும் அப்படியே கொஞ்சம் சமாதானமாயி பேசிடுறா. 2 பேரும் இந்த இடத்துல கொஞ்சம் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இப்ப அடுத்த நாள் மறுபடியும் நம்ம ஹீரோவ கூட்டிகிட்டு அந்த பாட்டியோடைய லாட்ஜுக்கு வரா. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டி அவங்க பையனுக்காக வகை வகையா சமைச்சு வச்சிருக்காங்க. என்ன பாட்டி இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைம்மா, கடைசியா என் பையன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் நான் அவனை பயங்கரமா திட்டி அனுப்பிட்டேன். அட்லீஸ்ட் இப்பயாவது அவன் மேல் உலகத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடுலாம் சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே பேசும்போது, ஹீரோயினும் சரி ஓகே பாட்டி அப்படின்னு பேசிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அந்த பாட்டி கேட்குறாங்க, இந்த மாதிரி என் பையன் வந்து உட்காந்துட்டானா, இது சாப்பிட்றானா அப்படின்லாம் கேட்கும்போது, அந்த பையன் பின்னாடியே இருந்து தான் அவங்கள ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் முறைச்சிக்கிட்டே. பட் இருந்தாலும் இவங்களுடைய மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஹீரோயினும் ஆமாம் பாட்டி சாப்பிட்றான் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பாட்டிக்கு கண்ணுலேருந்து தண்ணியாக வர ஆரம்பிக்குது. அவங்க பையன்கிட்ட அப்படியே மன்னிப்பும் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. என்னை மன்னிச்சிருப்பா, என்னை மன்னிச்சிரு, நான் பேசினது உன்னை அவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா சத்தியமா அம்மா நான் பேசியிருக்கவே மாட்டேன்ப்பா, தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணி மன்னிப்பு கேட்குறாங்க. இது எல்லாத்தையுமே பின்னாடி இருந்து பார்த்துட்டு இருக்க அந்த பையனுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. அந்த நேரத்தில் அந்த பையனுடைய பேர் எழுதி நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த ஹேர் பின்ல மாட்டி வச்சிருந்திருப்பாள்ல, அந்த ஹேர் பின் இப்போ அப்படியே ஒரு மாதிரி காத்தோட காத்தா கரைஞ்சு போகுது. அதாவது அந்த மேல் உலகத்துக்கு அனுப்புற மாதிரி. அப்போ முன்னாடி பார்த்தா அந்த பையனும் மேல் உலகத்துக்கு போயிடுறான். ஸோ இப்போதான் நம்ம ஹீரோயினுக்கே புரிய வருது, அந்த பையனுக்கு கடைசி ஆசை அப்படின்னு சொல்லி எதுவுமே கிடையாது. அவன் அம்மா மேல ஒரு கோவம் இருந்திருக்கு. அந்த கோவத்தினால அவன் அம்மா பின்னாடியே சுத்திட்டு இருந்திருக்கான். ஆனா இப்போ அந்த பையனுடைய அம்மா உண்மையாவே அவங்க பண்ண தப்பை நினைச்சு ரொம்ப வருந்தி அழுகும் போது அதனால அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஸோ அவங்க அம்மா வந்து உண்மையாவே கில்ட்டா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவனுடைய கோவம்லாம் குறைஞ்சு அவன் பார்த்தீங்கன்னா இப்போ அப்படியே மேல் உலகத்துக்கு போயிட்டான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கும் அவன் அம்மாவுக்கும் இருக்கக்கூடிய விஷயமே வேற. அவ அம்மா தான் வந்து ஹீரோயின் மேல அதிகப்படியான அன்பு வச்சிருக்காங்க. ஸோ அப்படின்னா அவங்களே நினைச்சா மட்டும் தான் மேல் உலகத்துக்கு போக முடியும் போல. இதை பத்தியே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு ஹீரோவை கூட்டிட்டு அப்படியே அங்கிருந்து வந்துடுறா. இப்போ அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல அந்த கடங்காரன் இருக்கான்ல, அவனுடைய ஃப்ரெண்டு கூட ஒருத்தன் வந்துட்டு ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து சொல்லியிருப்பான், இந்த மாதிரி பணத்தை ரெடி பண்றா, நான் அவங்ககிட்ட அந்த டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வரேன் அந்த கடங்காரங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக இப்போ ஒரு இடத்துக்கும் வர சொல்லியிருக்கான் ஹீரோவோட ஃப்ரெண்டை பணத்தை கொண்டுகிட்டு. அவனும் கட்டுக்கட்டா பணத்தை ஒரு பாக்ஸில் போட்டு அப்படியே அந்த கடங்காரனோட ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவனும் அந்த பாக்ஸில் இருக்க அமௌண்ட்டை பார்த்துட்டு சரி ஓகே கரெக்டாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தீங்கன்னா அவன் மூஞ்சில் குத்திட்டு ஓடி போயிடுறான். டே டாக்குமெண்ட் எங்கடா, என் டாக்குமெண்ட் கூட அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போகிறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாக அந்த இடத்துக்கு வந்து சரி விட்றா, நம்ம பிளான் படி தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறான். இப்போ தான் நமக்கு தெரிய வருது, நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நிஜமான கேஷ் எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு தான் இருந்திருப்பான். பட் நம்ம ஹீரோ தான் வந்துட்டு கண்டிப்பாக நீ அந்த கேஷையே கொடுத்தாலும் அவன் வந்து ஒன்று அடிச்சுட்டு அந்த டாக்குமெண்ட்லாம் ரிட்டர்ன் கொடுக்காம பணத்தை மட்டும் எடுத்துகிட்டு ஓடி போயிடுவான். அதனால நான் சொல்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணியிருக்கான்னா ஃபேக்கான பணம் எல்லாத்தையுமே வந்து அதுக்குள்ளே நெப்பியிருக்கான். அதுக்கு முன்னாடி ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கரையும் அந்த பாக்ஸில் வச்சிருந்திருக்கான். ஏன்னா இந்த அடியால் கண்டிப்பாக அந்த கடங்காரனை தேடி தானே ஓடுவான், இவனுங்க 2 பேரும் தானே ஃப்ரெண்ட்ஸு. அதனால இந்த பாக்ஸில் ஜிபிஎஸ் வச்சு அனுப்பிட்டோம் அப்படின்னா அந்த கடங்காரன் எங்கே இருக்கான் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும்ல அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் அந்த கடங்காரனோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வண்டியில் ஏறான். 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த பணத்தை பார்த்தோன்னே 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். சூப்பர்டா, எப்படியோ நமக்கு பணம் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தில் இருக்கும்போது அந்த பணத்தை கொஞ்சம் உத்து பார்க்கும்போது தான் அது ஒரு ஃபேக்கான நோட்ஸ் அப்படின்னு தெரிய வருது. உடனே அந்த கடங்காரனும் அவன் ஃப்ரெண்டை போட்டு திட்டுறான், ஏன்டா பண்ணாடா, ஒரு காசை கூட உன்னால் தெளிவாக பார்த்து வாங்கிட்டு வர முடியாதா என்ன, ஏன்டா இப்படி பண்ணி தொலைகிற அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிட்டு இருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளுடைய மேனேஜர் லேடியை தனியாக மீட் பண்ணி பேசுகிறா. அந்த நேரத்தில் அந்த மேனேஜர் லேடியும் சொல்கிறா, நான் வந்து உங்ககிட்ட அவ்வளோ சாரிலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா உன்னுடைய அம்மா உனக்காக என்ன வேலை பார்க்க சொன்னாங்களோ அந்த வேலையை தான் நான் இத்தனை வருஷமாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நீ என்னை எப்படி திட்டினாலும் பரவாயில்ல, இல்லை எப்படி தப்பாக நினச்சாலும் பரவாயில்ல, ஆனால் உன் அம்மாவுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை கரெக்டாக காப்பாற்றிருக்கேன். இத்தனை வருஷமாக உன்னை நல்லா வளர்த்துருக்கேன். அவங்க என்கிட்ட கேட்டுக்கிட்ட மாதிரியே உண்மையெல்லாம் மறைச்சு உன்னை வளர்த்துருக்கேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறா. அப்போ தான் இந்த லேடியும் அவங்க பொண்ணை பற்றின விஷயத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம், இந்த மேனேஜர் லேடிக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, அது செத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ தான் நமக்கு ஒரு முழு ஃப்ளாஷ்பேக்காக காட்டுறாங்க. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது கொஞ்சம் தப்பான ரிலேஷன்ஷிப்லலாம் இருந்து இவ ஒரு குழந்தைய பெற்றுட்டா போல இந்த மேனேஜர் லேடி. அதுக்கப்புறம் அதை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு படிப்பை பார்த்துக்கிட்டு பார்ட் டைம் ஜாப்பையும் பார்த்துக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கா. ஒரு நாள் அவள் வந்து குழந்தைய வீட்டில் வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்து பார்க்கும்போது அந்த குழந்தை மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்திருக்கு. அதாவது இறந்து போயிடுச்சு. ஸோ இதை வந்து இவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல.
அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் இந்த விஷயத்த சொல்லும்போது போலீஸ்காரங்களுக்கும் இது தெரிய வந்திருக்கு. அந்த டைமில் தான் இவளை விசாரிக்கிறதுக்காக நம்ம டிடெக்டிவ் வந்திருப்பாரு. அவரும் பார்க்க கொஞ்சம் எங்கா இருந்திருப்பாரு. ஸோ இந்த ஃப்ளாஷ்பேக் வந்து நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம்ல. ஸோ அந்த டைமில் அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, இந்த குழந்தைய நீ வேற எங்கேயாவது கூட கொடுத்துருக்கலாம்ல, ஏதாவது ஒரு ஆர்ஃபனேஜில் கொடுத்துருந்தா கூட அவங்க வளர்த்துருப்பாங்க, ஏன் நீ இந்த மாதிரி இந்த குழந்தைய கொன்னுட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் என்னை மன்னிச்சிருங்க, இந்த குழந்தைய என்னை விட்டு பிரிஞ்சு போகிறத என்னால் தாங்கிக்க முடியல, அதனால தான் என் கையிலேயே அதை கொன்னுட்டேன், அந்த குழந்தையும் வளர்ந்து இந்த மாதிரி கஷ்டப்பட வேணாம்ல, அதனால தான் நான் கொன்னுட்டேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவள் பேசுகிறா. பட் உண்மையாகவே அந்த குழந்தை தானாக தான் இறந்து போயிருக்கும். இருந்தாலும் இவ பார்த்துக்காம விட்டதும் ஒரு ரீசன் தான். ஆனால் இவ வந்து வேணும்னு கொலைலாம் பண்ண கிடையாது. ஆனால் இவ கொலை பண்ண மாதிரி இவளுக்கு தோணிடுச்சு போல, நம்ம தான் தனியாக விட்டுட்டு போய் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இந்த மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறமேட்டு இவளை இந்த மாதிரி சிறுவர் சீர்திருத்த பள்ளியெல்லாம் சேர்த்து விட்டுருப்பாங்க போல. அதில் போயிட்டு சில வருஷங்கள் அவள் இருந்துட்டு வெளியே வரும்போது அந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயினோட அம்மா அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருப்பாங்க. ஸோ அவளை பற்றின விஷயங்கள் எல்லாமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு போல. நீங்கள் யார் அப்படின்னு சொல்லி இந்த மேனேஜர் லேடியும் கேட்டப்போ, நம்ம ஹீரோயினோட அம்மாவும், நானா உன்னுடைய குழந்தைய நீ கொல்லலை அப்படின்ற உண்மை தெரிஞ்சவ அப்படின்னு சொல்லும்போது இவளுக்கு ஒன்றுமே புரியல. இது எப்படி இவங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் குழப்பத்தோடு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு அவள் குழந்தையோடைய ஆன்மாவை அவகிட்ட காட்டுறா. ஸோ அவள் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா இறந்து இது வரைக்கும் அப்படியே மேல் உலகத்துக்கு போகாமல் தான் இருந்திருக்கும் போல. அவளுடைய அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மாவுக்கு ஹீரோயின்கிட்ட இருக்கிறத விட கொஞ்சம் பவர்ஸ் அதிகமாக இருக்கும் போல. அதனால அந்த குழந்தையவே வந்துட்டு அவங்க கண் முன்னாடி காட்டியிருக்கா. அந்த குழந்தையும் வந்து அவளை பார்த்ததுக்கப்புறம் அம்மாவை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மேல் உலகத்துக்கு போயிருந்திருக்கும். இந்த ஃப்ளாஷ்பேக் எல்லாத்தையுமே இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட அந்த மேனேஜர் லேடி சொல்கிறா, இந்த மாதிரி அன்னைக்கு என் குழந்தைய வந்து அவங்க சேஃபாக மேல் உலகத்துக்கு அனுப்புறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க கூட தான் கொஞ்ச நாளைக்கு நான் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்த்தேன். அப்புறம் தான் ஒரு நாள் கால் பண்ணி இந்த மாதிரி ஏதோ ஒரு ஆபத்தான பேயை ஓட்ட போகிறதாகவும் அது மூலமாக அவங்களுடைய உயிருக்கே ஏதாவது ஆபத்து வரப்போகிறதாகவும் சொன்னாங்க. அதுக்கப்புறமேட்டு தான் என்கிட்ட அவங்களுடைய கடைசி ஆசையாக இதை கேட்டுக்கிட்டாங்க, இந்த உண்மையெல்லாம் அவங்ககிட்ட சொல்லக்கூடாது, உன்னை நல்லபடியாக வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நானும் என்னோட குழந்தைய தான் இழந்துட்டேன், அட்லீஸ்ட் உன்னையாவது நல்லபடியாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து உன்னை நல்லபடியாக வளர்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கும் அப்போ தான் எல்லா விஷயங்களும் புரிய வருது. இவங்க வந்து என் அம்மாவுக்கு அவ்வளோ விசுவாசியாக இருந்திருக்காங்க, இதுக்காக நான் இவங்க மேலே கோவப்படுறது தப்பு அப்படின்னு யோசிச்சுட்டு அப்படியே அவங்க கையை பிடிச்சி ஓரளவுக்கு சமாதானமாயிடுறா. ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.